Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கும் Nifty 50 வந்து 143 கொடுக்கிறதுக்கு பார்த்திருக்கு. ஆனா 142ல முடிஞ்சிருக்கு. ஓகே, Nifty 50 பாத்தீங்கன்னா 142 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.92% பாசிட்டிவ்ல 15699ல க்ளோஸ் ஆயிருக்கு. And Bank Nifty பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.49% பாசிட்டிவ்ல 33627ல க்ளோஸ் ஆயிருக்கு. And actually அன்னைக்கு மார்க்கெட்டோட பாசிட்டிவ் மொமெண்டம்க்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸ், பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் அதே போல FMCG ஸ்டாக்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற அப்டேட்ஸ் நம்ம டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக ரியாக்டாக இருந்தது. ஸோ அது வந்து ஐடி செக்டார் தான். ஸோ இதுக்கான ரீசன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படி கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ செக்டர் ரிலேட்டடான அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது லாஸ்ட் ஃபியூ டேஸாக மார்க்கெட் நல்லாவே ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆட்டோ செக்டாரை பற்றி புரோக்கரேஜஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஆட்டோ செக்டாரோட ஓவரால் வால்யூம் அவுட்லுக்குன்றது நல்லா இருக்கிறதாவும் அண்ட் கம்பெனிஸ் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதுக்கான காஸ்ட் ப்ரெஷர்ன்றது இப்போ கம்மியாகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்கன் ஸ்டான்லி வந்து ஆட்டோ செக்டாரில் எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு ஓவர் வெயிட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா மாருதி சுசுகி, அசோக் லேண்ட், டாடா மோட்டார்ஸ், எம்என்டம் அண்ட் ஐச்சா மோட்டார்ஸ். அண்ட் அதுவே பஜாஜ் ஆட்டோ அண்ட் மதர்சன் சுமி ரிலேட்டடாக ஈக்குவல் வெயிட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அமர் ராஜா, டிவிஎஸ் அண்ட் ஹீரோ மோட்டோ காப் ரிலேட்டடாக அண்டர் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா மாருதி ரிலேட்டடாக பாசிட்டிவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே வந்து வெயிட்டிங் பீரியட்ன்றது அதிகமாக இருக்கிறதாவும், அதாவது வெஹிக்கிளை வந்து கஸ்டமர் புக் பண்ண பிறகு அது டெலிவரி ஆகிறதுக்கான வெயிட்டிங் பீரியட்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி பேசஞ்சர் வெஹிக்கிள் ரிலேட்டடாக ரீட்டைல் டிமாண்ட்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவும், அண்ட் இப்படி டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வெஹிக்கிள் ப்ரைஸஸ் குறையாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரால் ஆட்டோ செக்டர் ரிலேட்டடாக பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 2% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரேஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சோனா BLW, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ்ன்ற ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹீரோ மோட்டோ காப்போட அப்டேட்டை பார்க்கலாம். ஹீரோ மோட்டோ காப் கம்பெனி வந்து அவங்களோட வெஹிக்கிளோட ப்ரைஸஸை ஜூலை 1 இருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ரைஸ் ஹைக்ன்றது ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் மாடல் அண்ட் மார்க்கெட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 3000 rupees வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸ் ஹைக்கான காரணம் வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் அண்ட் கமோடிட்டி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி ப்ரைஸ் எல்லாமே அதோட பீக்ல இருந்து ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி டைம்ல கம்பெனிஸ் வந்து ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்குறப்போ இந்த கம்பெனி என்னவோ ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த ப்ரைஸ் ஹைக்ன்றது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹீரோ மோட்டோ காப்போட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இப்போ மார்க்கெட்டோட பாசிட்டிவ் மொமெண்டம்க்கு ஆட்டோ ஸ்டாக்ஸுக்கு அப்புறமா பேங்கிங் ஸ்டாக்ஸும் கண்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஐசிஐசிஐ பேங்கை பற்றி ஜெஃப்ரிஸ் வந்து சில கமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க, அதை பார்க்கலாம். அதாவது ஜெஃப்ரிஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 1070 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான காரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல ரீசெண்டாக நடந்த கரெக்ஷனும் அண்ட் அதோட ஹை ROA அதாவது ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸும் சேர்த்து பார்க்குறப்போ பேங்கிங் ஸ்டாக்ஸ்லேயே ஐசிஐசிஐ பேங்க் தான் பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால இவங்க கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் 50% அப்சைடுன்னு சொல்லலாம். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த செக்டார் எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தாலும் ஐடி செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற அப்டேட்ஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ நேற்று ஆக்சென்சர் கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட குவார்டர்லி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 7.4% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 22% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன குவார்ட்டரில் 13.7% இருந்தது. அண்ட் அதுவே இந்த குவார்ட்டரில் அது 16.1%க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது போன குவார்ட்டரில் அரௌண்ட் $19.6 billion இருந்திருக்கு. ஆனால் இந்த குவார்ட்டரில் அது $17 billion வந்திருக்கு. அண்ட் ஆக்சென்சர் கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரோட கைடன்ஸை முன்னாடி கொடுத்த 24 to 26% ரேஞ்சில் இருந்து 25.5% to 26.5% ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசிஷன் வருமோன்ற ஃபியர் இருக்கிறதுனால
டிமாண்ட் ரிலேட்டடாக என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு டிமாண்ட் ஆர் கிளைண்ட் கன்சர்னும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் ஐடி பற்றி நொமுரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ எக்ஸென்ச்சரோட Q3 ரிசல்ட்ஸ் நியர் டேர்ம் டிமாண்ட் நல்லா இருக்கிறத காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸுக்கும் இந்தியன் ஐடி கம்பெனிஸுக்கு ஆட்ரிஷன் ரேட்டுன்றது அதிகமாகவே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐடி செக்டார்லேயே இன்ஃபோசிஸ் அண்ட் HCL டெக் தான் பையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே CLSA என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ அவங்களும் எக்ஸென்ச்சரோட Q3 ரிசல்ட்ஸ்ன்றது டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறத காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியர் டேர்ம் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ்லையும் இந்த Q1ல சிமிலர் டிமாண்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் ஐடி செக்டார்லேயே CLSAயோட ப்ரிஃபரன்ஸ்ன்றது இன்ஃபோசிஸ், TCS அண்ட் HCLனு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஏஞ்சல் ஒன்னோட அப்டேட்டை பார்க்கலாம். கிறிசில் ரேட்டிங்ஸ்ன்றவங்க ஏஞ்சல் ஒன்னோட பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கான லாங் டேர்ம் கிரெடிட் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கிறிசில் A+ன்ற ரேட்டிங்ல இருந்து கிறிசில் AA நெகட்டிவ்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் அண்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ்க்கான ரேட்டிங்கை முன்னாடி கொடுத்த கிறிசில் A1+லேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி ரேட்டிங் அப்கிரேட் பண்ணாங்கன்னா அப்போ அந்த கம்பெனிஸ் கொஞ்சம் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே லோன் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏஞ்சல் ஒன்னோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா கம்பெனி கோவிட் வேக்சினுக்கான ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையலோட ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட அனாலிசிஸில் எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஃப்டி இஷ்யூஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 56வது நாளில் 91% செரோ கன்வர்ஷன் ரேட் வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது செரோ கன்வர்ஷன்ன்றது பர்டிகுலர் வேக்சின் கொடுத்த பிறகு அதுக்கான ஆன்டிபயோட்டிக் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்ற ரேட்டை குறிக்கும். அண்ட் இந்த ஸ்டடியில் யூஸ் பண்ண வாலண்டியர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸுக்கும் ஆன்டிபாடிஸ் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வேக்சினுக்கு எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் வாங்குறதுக்கு இந்த ரிசல்ட்ஸை சப்மிட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 9.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து சோமனி செராமிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். சோமனி செராமிக்ஸ் கம்பெனி புது ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் வால் டைல்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த புது கெப்பாசிட்டிஸ்ன்றது போக போக ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஓவரால் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்டுன்றது அரௌண்ட் 15 to 20% கான்ட்ரிபியூட் பண்ணுறதாவும் அண்ட் புது வீட்டுக்கான சேல்ஸ்ன்றது 80 to 85% கான்ட்ரிபியூட் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜூன் மந்த்தில் 2 to 2.5% அளவுக்கு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த புது ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் வால் டைல்ஸோட லான்ச் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே சோமனி செராமிக்ஸோட ஷேர் பிரைஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 5.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷனோட ஓவரால் M2M லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.92 lakhs இருக்கு. நான் இன்னைக்கு எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து சாஃப்ட் கம்யூனிட்டிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். சாஃப்ட் கம்யூனிட்டிஸ்னு சொல்லப்படுற காட்டன், சுகர், வீட், சோயாபீன்ஸ் அண்ட் இது போல பாம் ஆயில்னு இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ வார் லெவலுக்கு, அதாவது ரஷ்யா உக்ரைனோட வாருக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதாவது உக்ரைனை ரஷ்யா இன்வைட் பண்ண அன்னைக்கிலிருந்து பார்க்குறப்போ இன்னைக்கு காட்டனோட ப்ரைஸ்ன்றது 3% கம்மியாக தான் இருக்கு. அண்ட் அதுவே சுகர்ன்றது 3% அதிகமாக இருக்கு. அண்ட் வீட்டோட ப்ரைஸ்ன்றது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கு. சோயாபீனோட ப்ரைஸ்ன்றது 4% கம்மியாக இருக்கு. அண்ட் பாம் ஆயிலோட ப்ரைஸ்ன்றது 31% கம்மியாக இருக்கு. ஆனால் பாம் ஆயிலோட ப்ரைஸ்ன்றது ரஷ்யாவோட இன்வேஷனுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ இப்படி ஓவராலாக சாஃப்ட் கம்யூனிட்டிஸோட ப்ரைஸ் எல்லாமே கம்மியாகிறதுன்றது FMCG ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நிஃப்டி FMCG இண்டெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி FMCG இண்டெக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 1.24% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த என்டையர் இண்டெக்ஸ்லேயே எந்த ஸ்டாக்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக ரைஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ Godrej கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ராடிகோ கைத்தான், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் அதே போல் வருண் பெவரேஜ்ன்ற மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த மாதம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது அரௌண்ட் 15,500லேருந்து 16,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா
ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.